வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 19 புறங்கூறாமை. குறள் எண் 185. வணக்கம். புறங்கூறாமை அதிகாரத்தின் 5வது குறள் இது. சிலர் வெளியில் பேசும்போது மிகவும் நல்லவர்கள் போலவும் அறநெறிகளை பேசுபவர்கள் போலவும் காட்டிக்கொள்வார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளம் உண்மையில் சுத்தமானதுதானா என்பதை கண்டுபிடிப்பது எப்படி? ஒருவனுடைய நிஜமான குணத்தை அவனது பேச்சைக் கொண்டே எடை போட முடியும் என்கிறார் வள்ளுவர். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை, புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும். ஒருவன் வாயால் அறத்தை பற்றி எவ்வளவுதான் பேசினாலும் அவன் மற்றவரை பற்றி பின்னால் பேசும் அந்த இழிவான குணத்தைக் கொண்டே அவன் உள்ளத்தில் உண்மையில் அறமில்லை என்பதை உலகம் எளிதாக கண்டுபிடித்துவிடும். ஒருவரிடம் பழகும்போது அவர் மற்றவர்களை பற்றி உங்களிடம் எப்படி பேசுகிறார் என்பதை கவனியுங்கள். உங்களிடம் மற்றவரை பற்றி தரக்குறைவாக பேசுபவர் நிச்சயம் மற்றவரிடம் உங்களை பற்றியும் அப்படியே பேசுவார். அவரது அந்த புறம் பேசும் பண்பே அவர் உண்மையில் நல்லவர் அல்ல என்பதை நமக்கு காட்டிவிடும் அடையாளமாகும். இன்று நாம் ஒருவரது குணத்தை எடை போடும் ஒரு முக்கியமான கருவியை பற்றி அறிந்தோம். அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.